සංස්කෘතික අනන්‍යතාවය ආරක්ෂා කරන அவர்களுடைய கலாச்சார அடையாளத்தை நாங்கள் සංස්කෘතික අනන්‍යතාව ප්‍රවර්ධනය කරන அவற்றை இன்னும் வளர்க்கக்கூடிய හැබැයි අද මොකද සිදු වී තිබෙන්නේ ஆனால் இன்று இங்கு என்ன நடக்கின்றது උතුරෙන් வடக்கில் පුරාවිද්‍යාත්මක කැණීමකින් தொல்பொருள் திணைக்களத்தின் ஆராய்ச்சியின் மூலம் දේවාලයක් හෝ ஒரு தேவாலயம் කෝවිලක් හෝ ஒரு கோவில் පන්සලක් හෝ ஒரு விகாரை මතුනොත් අපි ගහ ගන්නවා ஒன்று கிடைக்க பெற்றால் நாங்கள் அடிபடுகின்றோம் මේක කෝවිලක් කියලා අපි රණ්ඩු වෙනවා நாங்கள் அது ஒரு கோவில் என்று சொல்லி சண்டையிடுகிறோம் මේක පන්සලක් කියලා අපි රණ්ඩු වෙනවා இது ஒரு பன்சல் என்று சொல்லி நாங்கள் சண்டையிடுகிறோம் මොකද්ද මේ වෙන්නේ என்ன நடக்கின்றது இங்கே ඒ අවුරුදු දහස් ගණනකට පෙර අපේ ඉතිහාසය ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னிருந்த எங்களுடைய வரலாறு එතන කෝවිලක් තියෙන්න පුළුවන් அங்கு ஒரு கோயில் இருந்திருக்கலாம் එදා එතන පන්සලක් තියෙන්න පුළුවන් அன்று அதில் ஒரு விகாரை இருந்திருக்கலாம் හැබැයි අපේ ඉතිහාසය ஆனால் எங்களுடைய வரலாறு ඉතිහාසයේ තිබුණ පන්සලක්ද அது விகாரையாக இருந்ததா ඉතිහාසයේ තිබුණ කෝවිලක්ද வரலாற்றில் இருந்தது கோவிலா ඇයි අපි රණ්ඩු වෙන්නේ ஏன் அதற்காக நாங்கள் சண்டையிட வேண்டும் අපිට තියෙන්නේ මොකද්ද எங்களுக்கு என்ன ඒ இருக்கின்றது අපේ ඉතිහාසය அது எங்களுடைய வரலாறு අපි ඒක සංරක්ෂණය කරලා நாங்கள் அதை பாதுகாத்து ආරක්ෂා කරලා அதை நாங்கள் மெருகூட்டி අනාගත පරම්පරාවට සුරක්ෂිත කරලා තියමු எதிர்காலத்திற்கு பாதுகாப்புடன் அளிக்க வேண்டும் ඉතිහාසයේ තන කෝවිලක් තිබීම வரலாறு என்பது அங்கு ஒரு கோவில் இருப்பது ඉතිහාසයේ තන පන්සලක් තිබීම வரலாற்றில் அங்கு ஒரு விகாரை இருப்பது වර්තමානයේ අපි ගහ ගන්න ඕන நிகழ்காலத்தில் சண்டையிட்டுக் கொள்வதற்காக මොකද්ද මේ මතුවීමින් තිබෙන්නේ என்ன இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது ඓතිහාසික පුරාවස්තුවක් මත උනහම வரலாற்று சின்னம் ஒன்று நாங்கள் தேடி கண்டுபிடிக்கப்படும் ඒක මේ වර්තමාන ජීවත් වෙන සෑම පුරවැසියන්ගේම அது இன்று நிகழ்காலத்தில் வாழும் அனைத்து மக்களினதும் ඓතිහාසික උරුමයක් அது அவர்களுடைய வரலாற்று சின்னம் පුරාවස්තු කියන්නේ ඒවට அதற்குத்தான் நாங்கள் வரலாற்று சின்னம் என்று ඒවට கூறுகிறோம் ආගම් ભેද அதற்கு மத வேறுபாடுகள் ඒවට ಜಾති ભેද නැහැ இன வேறுபாடுகள் கிடையாது ඒ ප්‍රතිහාසය அது எங்களுடைய வரலாறு අද අප මොකද වෙමින් තිබෙන්නේ අද හැබැයි අද මොකද්ද වෙමින් තිබෙන්නේ ஆனால் இன்று என்ன நடந்து ඒවා கொண்டிருக்கிறது මතු කරමින් රණ්ඩුව පටන් ගන්න තිබෙනවා அதை மையப்படுத்தியே இன்று சண்டைகள் உருவாகி கொண்டிருக்கிறது මෙතනින් ඔබට ඒකේ ගැටලුවක්ද இங்கு அமர்ந்திருக்கும் உங்களுக்கு அது தொடர்பாக பிரச்சனை இருக்கிறது හැබැයි දකුණේ උතුරේ දේශපාලකයන්ට ඒක ගැටලුවක් ஆனா அது வடக்கிலும் தெற்கிலும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய මේක பிரச்சனை සිතුවලා තිබෙන්නේ என்ன நடந்திருக்கின்றது இங்கே ඓතිහාසික උරුමයන් எங்களுடைய வரலாற்று சின்னங்கள் වර්තමානයේ ජීවත් වෙන நிகழ்காலத்தில் வாழும் எங்களுக்கு සිංහල දෙමළ මුස්ලිම් අපි කාගෙත් தமிழ் சிங்கள முஸ்லிம் எங்கள் அனைவரினதும் ඓතිහාසික වටිනාකම් வரலாற்று சின்னங்கள் எங்களுடைய ஒரு ஒரு செல்வமாகும் එහෙම නැතු ඉතිහාසය හාරහාර அவ்வாறு இல்லாமல் வரலாற்றினை தேடி தேடி අපි රණ්ඩු වෙන්න ඕනද நாங்கள் சண்டையிட்டுக் கொள்ள தேவையில்லை ඒ සංස්කෘතික අනන්‍යතාවයන් අපි ආරක්ෂා කරමු எங்களுடைய கலாச்சார அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் ඒ විතරක්ද அது மட்டுமல்லாது ඔබට පොලිසියට உங்களுக்கு காவல் நிலையத்தில் හමුදාවට ராணுவத்துடன் නාවික හමුදාවන්ට கடற்படையுடன் ඔබගේ දරුවන්ට ප්‍රවිෂ්ඨ වීමේ අයිතිය අපි වැඩි කරමු அதில் உங்கள் குழந்தைகள் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் අද විශාල ප්‍රශ්නයක් මුහුණ දී තිබෙනවා இன்று மாபெரும் ஒரு பிரச்சனைக்கு நாம் முகம் கொடுத்திருக்கிறோம் උතුරු මුහුදු කරේ வடக்கு கடல் எல்லையில் දීවර සම්පත மீனவ செல்வத்தை විශාල ලෙස ඉන්දියානු දීවරයන් විසින් දැහැගෙන යනවා மாபெரும் அளவில் இந்திய மீனவர்கள் கொள்ளையிட்டு செல்கிறார்கள் ඉන්දියාවේ මහමැතිවරණ කාසන නිසා இந்தியாவில் ஒரு மாநில தேர்தல் ஒன்று பக்கத்தில் இருப்பதனால் ඒක නිදැල්ලේ වර්ධනය වෙන්න ඉඩ දෙමින් තිබෙනවා அதை மிகவும் சுயாதீனமாக வளர விட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ඉතින් යුද්ධ කරගත්ත அதற்காக யுத்தம் செய்து கொண்ட උතුරු මුහුද දෙමළයගේ කියලා வடக்கை சேர்ந்த தமிழ் மக்களுக்கு இடையில் උතුරු මුහුද සිංහලයගේ කියලා வடக்கு கடற்கரை சிங்கள மக்களுடையது என்று හැබැයි අද උතුරු මුහුද කාගේද ஆனால் இன்று வடக்கு கடற்கரை யாருடையது කාගේද யாருடையது இந்தியாவினுடையது ඉන්දියාව ඔබ දන්න මන්නාරම් ප්‍රදේශයේ உங்களுக்கு தெரியும் மன்னாரம் பகுதியில் ඉතාමත් වටිනා மிகவும் மதிப்புக்குரிய ස්වභාවික වායුවෙන් සුළම් බලයෙන් உயிர் வாயு மற்றும் காற்றாலை බලශක්ති නිෂ්පාදනය කරන්න පුළුවන් அவற்றின் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ඒක අපේ රටේ අනාගත විශාල සම්පතක් அது எங்களுடைய நாட்டின் எதிர்காலத்துக்கு மாபெரும் ஒரு செல்வம் සුළං හමනවා காற்றடிக்கின்றது ඒ සුළං වල බලයෙන් அந்த காற்றின் சக்தியின் மூலம் විද්‍යුත් බලය නිෂ්පාදනය කරනවා நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறோம் ඉතාමත් ප්‍රබල සම්පතක් අපේ රටට எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு செல்வம் அது ඉතින් මන්නාරමේ அதனால் மன்னாரில்
සහල්නලි ප්‍රදේශයේ යුද්ධ තිබුණා. அத சஹால்நெல்லி என்ற பகுதியில் யுத்தங்கள் இருந்தது. හැබැයි අද ඒ සුළම් බලයේ සම්පත අයිති කාටද? ஆனால் இன்று அந்த காற்று சக்தி யாருடையது? ඒවා අයිති ඉන්දියානු අදානිලාට. அது இன்று இந்தியாவின் அதானிக்கு உரிமையாகிவிட்டது. එහෙම නෙවෙයිද? அப்படி அல்லவா? මොකද සිදුවෙමින් තිබෙන්නේ? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? මේ පුනකරින් ජලාශයට புன்னக்கரையில் இருக்கக்கூடிய எங்களுடைய நீர்த்தேக்கத்தில் විශාල සූර්ය විදුලි බල පද්ධතියක් ගැන සැලසුම් කරලා තිබෙනවා. மாபெரும் ஒரு சூரிய மின்சக்தி உற்பத்தியை உருவாக்க මේ திட்டமிடப்பட்டுள்ளது. සූර්යාලෝකයෙන් නිෂ්පාදනය කරන්න පුළුවන් විදුලිය. அந்த சூரிய வெளிச்சத்திலிருந்து உருவாக்கக்கூடிய மின்சாரத்தை හැබැයි අපි ඒකකයක් රුපියල් 52 ගානේ ගන්න ගිවිසුම් අත්සන් කරන්න යනවා. ஆனால் நாங்கள் அதில் ஒரு அலகினை 52 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இன்று ஒப்பந்தம் கைச்சாத்திடுவோம். ඕස්ට්‍රේලියානු සමාගමක් එක්ක ஆஸ்திரேலிய ஒரு சமாகம் ஒன்றுடன் අපි ගහ ගන්නවා. ஆனால் நாங்கள் சண்டையிட்டுக் கொள்கிறோம். සම්පත් විදේශ සමාගම් අතර ගලවගෙන යනවා. செல்வங்கள் வெளிநாட்டு கம்பெனிகள் பெற்றுக்கொள்கின்றன. එනිසා අපි ඔබට அதனால் நாங்கள் உங்களிடம் ඔබ උපන් භූමියේ අයිතිය තහවුරු කළ යුතුයි. நீங்கள் பிறந்து வாழும் இந்த நிலத்தை உங்கள் உரிமையை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். මා දන්නවා යුද්ධය අවසන් වුණාට පසුව எனக்கு தெரியும் யுத்தம் நிறைவடைந்த பிறகு පෙට්‍රල් සෙට් බෙදා ගන්න எரிபொருள் நிலையங்களை பிரித்துக் கொள்வதற்கு රණ්ඩුනේ දකුණේ ඇමතිවරු தெற்கில் உள்ள அமைச்சர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். යුද්ධය ඉවරයි සෙට් බෙදා ගන්නවා. யுத்தம் முடிவுற்றது, எரிபொருள் நிலையங்களை நாங்கள் பிரித்துக் கொள்வோம். යුද්ධය ඉවරයි විශාල ඉඩම් யுத்தத்தின் பிறகு மாபெரும் இடங்களை දේශපාලකයන්ගේ ගෝලයන්ට කොට්ටු කරලා දුන්නා. அரசியல்வாதிகளின் அடியாட்களுக்கு பிரித்து கொடுத்தனர். අද උතුරේ වෙරළ තීරයේ විශාල ඉඩම් ප්‍රමාණයක් අයිති. இன்று வடக்கு கடற்கரையோரத்தில் மாபெரும் பகுதிகள் யாருக்கு உரிமையாகி உள்ளது? දකුණේ දේශපාලකයන්ට. தெற்கில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு. දකුණේ ඉඩනුත් ගොඩක් අයිති ඒගොල්ලන්ට. தெற்கில் இருக்கக்கூடிய நிலங்களிலும் ඔබගේ ඉඩම්වල අයිති අපි තහවුරු කළ යුතුයි. ஆனால் உங்களுடைய இடங்களின் உரிமையை நாங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்துவோம். මා දන්නවා 1984 පදිංචි කරපු පුරවැසියන් ඉන්නවා. எனக்கு தெரியும் 1984 ஆண்டு இங்கு குடியமர்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். හැබැයි තාමත් තමන්ගේ ඉඩමට සහතිකයක් නැහැ. ஆனால் இன்றும் அவர்களுடைய இடத்திற்கு அவர்களுக்கான ஒரு ஒப்பந்தம் இல்லை. එනිසා ඔබගේ ඉඩමේ සහතිකය අපි තහවුරු කළ යුතුයි. அதனால் உங்களுடைய இடத்திற்கான உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். එනිසා ජාතික වශයෙන් ඔබ මුහුණ දී තිබෙන ගැටලු වලට அதனால் தேசிய ரீதியில் நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு අපි ආණ්ඩුවක් අතල විසඳුම් හොයාගමු. நாங்கள் அரசாங்கத்தை அமைத்து அதற்கான தீர்வுகளை கண்டெடுப்போம். විවස්ථාවේ වෙනස්කම් අවශ්‍යතාව මොනවද කියලා හොයමු. அரசியல் சாசனத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டிய பகுதிகளை நாங்கள் தேடுவோம். දේශපාලන අයිතිය තහවුරු කිරීම සඳහා වෙනස් වන වෙනස්කම් අපි ලෑස්ති කරමු. அரசியல் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான மாற்றங்களை நாங்கள் தேடி அதை நிறைவேற்றுவோம். හැබැයි ඒ ප්‍රශ්න විසඳුවා විතරක් ප්‍රමාණවත්ද? ஆனால் அந்த பிரச்சனையை தீர்ப்பது மட்டும் காணுமா? ඔබට කෑමට ආහාර වේලක් ලැබෙනවද? உங்களுக்கு சரியான முறையில் உணவு வேளை දරුවට கிடைக்கிறது? රස්සාව ලැබෙනවද? உங்களுடைய குழந்தைக்கு சரியான දරුවට අධ්‍යාපනය ලැබෙනවද? வேலை வாய்ப்பும் கல்வியும் ඒ கிடைக்கின்றதா? කිසිවක් ලැබෙන්නේ නැහැ. அது எதுவும் சரியான முறையில் கிடைப்பது ඒවා දේශපාලන ප්‍රශ්න. அது அவை அரசியல் பிரச்சனை. ඒවා විසඳ යුතුයි. அவற்றை நாங்கள் தீர்க்க வேண்டும். හැබැයි ඒ වගේම වැඩි බරක්, அதே போன்று மிகப்பெரிய ஒரு அளவு, වැඩි අවධානයක් அதைவிட அதிகமான அவதானத்தினை පොළවේ ජීවත් වෙන இந்த நிலத்தில் வாழுகின்ற ඔබගේ ගැටලුවට අපි විසඳුම් සෙවිය යුතුයි. உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நாங்கள் அவ்வளவு நேரத்தை செலவழிக்க வேண்டும். අපි ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை அளிக்கின்றோம். ජාතික ජනබලවේගයේ පළමු ආණ්ඩුව தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது அரசாங்கம் ඉතා කෙටි කාලයක් ඇතුළත மிகவும் குறைந்த காலத்தில் සියලු ජනතාවගේ அனைத்து மக்களினதும் 3 වේලක් ආහාර ගැනීමේ අයිතිය අපි තහවුරු කරන්න. 3 வேளை உணவு உண்ணக்கூடிய உரிமையை நாங்கள் கட்டாயப்படுத்துவோம். අවශ්‍ය නැද්ද? அது முக்கியமானது இல்லவா? අද වේලක් කෑවොත් වේලක් කන්නේ නැහැ. இன்று நாங்கள் ஒரு வேளை சாப்பிட்டால் இன்னொரு வேளை சாப்பிடுவதில்லை. දරුවට පෝෂ්‍යදායී ආහාර වේලක් නැහැ. குழந்தைகளுக்கு சரியான போசாக்குடைய உணவை எங்களால் கொடுக்க முடியாது. බොහෝ වෙලාවට අපේ සහෝදරිය අම්මා භාගයට කාලා මුදිය ගන්නේ. அநேகமாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பாதி உண்டு விட்டு அவர்கள் தூங்கிக் கொள்கிறார்கள். ඕනෑම සත්වයේ මූලික අවශ්‍යතාවය ආහාර. எந்த ஒரு உயிரினத்திനും முக்கியமான ஒரு அடிப்படை தேவை உணவு தேவை. ඉතින් ආහාර ටික දෙන්න බැරි ආණ්ඩු මොකටද? எங்களுக்கு உணவை சரியான முறையில் கொடுக்க முடியாத அரசாங்கம் ආහාර ටිකක් නැතුව ජීවත් වෙන ජීවිත මොකටද? உணவு சரியான முறையில் உணவு கூட இல்லாமல் வாழும் எங்கள் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ඒ නිසා පළමුකොටම අපි அதனால் முதலாவதாக நாங்கள் ජනතාවගේ ආහාර අවශ්‍යතාවය සම්පූර්ණ කරනවා. மக்களுடைய உணவு தேவையை நாங்கள் பூரணம் செய்வோம். අපිට කියන්න බෑ රනිල් වික්‍රමසිංහ වගේ எங்களால் ரணில் விக்ரமசிங்கவை போல் අපි ආණ්ඩුවක් අරගෙන
நாங்கள் அரசாங்கத்தை எடுத்து 2048 2048 රට හදනවා. அப்போது நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வோம். එතකොට කණ්ඩ දෙනවා කියලා. அதன் போது உங்களுக்கு சாப்பிட தருகிறோம் என்று எங்களால் கூற එහෙම முடியாது. කරන්න බෑනේ. அப்படி கூற முடியாது. ඊළඟ ඖෂධ அதே போன்று மருந்து ප්‍රධාන වශයෙන් பிரதானமாக අද අපේ රෝහල් වල කාර්ය මණ්ඩලේ රට දාලා ගිහිලා තිබෙනවා. இன்று எங்கள் வைத்தியசாலையில் அநேகமான ஊழியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். ඉස්පිරිතාල වල බෙහෙත් නැහැ. வைத்தியசாலைகளில் மருந்து பொருட்கள் இல்லை. බෙහෙත් ගේන්න වෙන් කරපු මුදල් වලින් மருந்து இறக்குமதி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் ඇමතිය හොරකම් කරනවා. அமைச்சர் களவாடி விட்டார். එහෙම නෙවෙයි. அப்படி அல்லவா நடந்திருக்கிறது. කල්පනා කරලා බලන්න. நீங்கள் நினைத்து பாருங்கள். අපේ රටේ සංස්කෘතියක් තිබුණා. எங்கள் நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருந்தது. ආහාර පාන වලට වස විස දාන්නේ නැහැ කියලා. உணவு குடிநீர் வகைகளுக்கு நாங்கள் அதாவது விஷங்களை சேர்க்க மாட்டோம். හැබැයි මොකද වෙලා තිබෙන්නේ? ஆனால் என்ன நடந்திருக்கிறது? බෙහෙත් වලට විස දාලා. இன்று எங்களுடைய மருந்து பொருட்களில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. එහෙම ඇමතිවරු හදපු රටක් මේක. அப்படியான அமைச்சர்களால் கட்டியெழுப்பப்பட்ட நாடு இது. අපි කොළඹ මහේස්ත්‍රාත්තුමිට ස්තුතිවන්ත වෙනවා. நாங்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய நீதி அமைச்சருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ඉතා වැදගත් තීන්දුවක් දුන්නා. மிக முக்கியமான ஒரு தீர்ப்பினை அவர்கள் அளித்தார்கள். මහේස්ත්‍රාත් අධිකරණයේ නඩුව අහලා ඉවර වෙනකල් மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்காடிப்பட முடியும் வரைக்கும் ඉවර වෙනකන් அது நிறைவு பெறும் வரைக்கும் අප දෙන්නේ නැහැ කියලා. அவருக்கு பிணை வழங்க முடியாது என்று. ඒ වගේම තමයි அதே போன்றுதான் ඒ වගේ තවත් ඇතුලේ ඉන්න ගොඩක් අය පාර්ලිමේන්තුවේ ඉන්නවා. அவ்வாறு இன்னும் சிறையில் இருக்க வேண்டிய பல பேர் இன்னும் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். ඒගොල්ලන්ට හොරකම් කරන්න 2048 වෙනකන් ඉන්න ඕනේ නේ. அவர்களுக்கு களவெடுப்பதற்கு 2048 வரை பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. දැනුත් හොරකම් කරනවා. இன்றும் அவர்கள் கொள்ளையடிப்பார்கள். ඒගොල්ලෝ නාස්ති කරන්න 2048 වෙනකන් ඉන්න ඕනේ. அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு 2048 வரை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. දැනුත් නාස්ති කරනවා.